இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு இம்பார்ட்டன்ட் நேமிங் ரியாக்ஷன் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நேம்டு ரியாக்ஷன் நமக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தான். ஏதாவது ஒரு சயின்டிஸ்ட் பேர் வச்சு ஒரு ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கணும். அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீமட் டைமன் ரியாக்ஷனும் ப்ளஸ் வந்து கோல்ஃப் ரியாக்ஷனும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன். அது வந்து நம்ம வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்போ ரீமட் டைமர் ரியாக்ஷன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் மெட்டீரியல் வந்து நமக்கு வந்து ஃபீனால். ஓகே, இது வந்து ஸ்டார்டிங் மெட்டீரியல் நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபீனால் வந்து எடுத்துப்போம். ஃபீனால் நம்ம எது கூட ரியாக்ட் பண்ண போகிறோம்? சோடியம் ஹைட்ராக்சைடு ஒரு பேஸ் கூட வந்து நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா குளோரோஃபார்ம் வந்து ஆட் பண்ணுவோம். CHCl3 குளோரோஃபார்ம் கூட ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு இன்டர்மீடியேட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இது வந்து OH வந்து நமக்கு வந்து ஆசிட் இல்லையா? அப்போ நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா ONA வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஒரு சிம்பிளாக இந்த ஆர்த்தோ பொசிஷன் வந்து நமக்கு வந்து ஒரு ஹைட்ரஜன் வந்து இருக்கும். அந்த ஹைட்ரஜன் ஒரு குளோரின் நமக்கு வந்து வெளியில் போயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து CHCl2 வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இது வந்து எக்ஸாக்ட் மெக்கானிசம் வந்து கிடையாது. நான் மெக்கானிசம் வந்து நான் லேட்டராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சிம்பிளாக நீங்கள் வந்து சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் நான் வந்து சொல்கிறேன். இங்கே இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் இங்கே குளோரின் வெளியே போயிடுச்சுன்னா HCl CHCl2 வந்து ஃபார்ம் ஆகும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு சோடியம் ஹைட்ராக்சைடு மறுபடியும் பேஸ் கூட வந்து நம்ம வந்து ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு வந்து ஒரு ONA இது வந்து நமக்கு வந்து ஆல்டிகைடா வந்து மாறிடும். தென் வாட் வில் ஹேப்பன் we want to do the hydrolysis in the presence of the acidic medium. அசிடிக் மீடியத்தில் நம்ம வந்து ஹைட்ராலைஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா சால்சில் ஆல்டிகைட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இங்கே நமக்கு வந்து ஒரு OH வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. இங்கே நமக்கு வந்து ஒரு CHO வந்து ஃபார்ம் ஆகும். திஸ் இஸ் கால்டு வந்து சால்சில் ஆல்டிகைட். ஓகே, இது வந்து நமக்கு வந்து ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு காம்பவுண்ட் வந்து நம்ம சொல்லலாம். இதான் நமக்கு வந்து ரீமர் ரியாக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோல்ஃப் ரியாக்ஷன். இது வந்து ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன். த செகண்ட் ரியாக்ஷன் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல்ஃப் ரியாக்ஷன். அப்போ கோல்ஃப் ரியாக்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா இதுக்கும் நமக்கு வந்து ஸ்டார்டிங் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபீனால் தான். ஸ்டார்டிங் மெட்டீரியல் வந்து நமக்கு வந்து ஃபீனால் தான். அதே மாதிரி நமக்கு வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து ரியாக்ட் பண்ண போகிறோம். இங்கே நமக்கு வந்து இன்னொரு ரியாக்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, அப்போ கார்பன் டை ஆக்சைடு வந்து ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆசிட் பேஸ் கூட ரியாக்ட் பண்ணும்போது ONA வந்து நமக்கு வந்து கிடைக்குது. இங்கே நமக்கு என்ன COOH வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஃபர்தராக நமக்கு வந்து ஹைட்ராலைஸ் பண்ணும்போது அதாவது H+ அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் போட்டு நம்ம ஹைட்ராலைஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா சால்சிலிக் ஆசிட். சால்சிலிக் ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டார்டிங் மெட்டீரியல் நம்ம வந்து சொல்லலாம். ஓகே, இது வந்து சால்சரிக் ஆசிட் வந்து இருக்குது இல்லையா? இது வந்து நமக்கு வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான காம்பவுண்ட். ஏன்னா இந்த காம்பவுண்ட் வில் பி மோர் யூஸ்ஃபுல் ஃபார் டு ப்ரிப்பேர் த ஆஸ்பிரின். ஆஸ்பிரினுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிட் வந்து எடுத்துக்கிறோம். ஒரு அசிட்டிக் ஆசிட் நம்ம எடுத்துப்பாங்க. CH3COOH ஒரு அசிட்டிக் ஆசிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜனும் இந்த OHம் வெளியே போயிட்டு நமக்கு என்னன்னா எஸ்டர் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். அந்த எஸ்டர் என்ன எஸ்டர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இங்கே நமக்கு என்ன ஆகிடுது? அப்போ வந்து C டபுள் பாண்ட் O இங்கே நமக்கு வந்து CH வந்து ஃபார்ம் ஆகுது. இங்கே நமக்கு வந்து CH வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. இது சாரி COOH வந்து இருக்குது இல்லையா? இங்கே நமக்கு என்ன இருக்குது? ஆல்ரெடி COOH வந்து இருக்குது. COOH வந்து இருக்குது. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்பிரின் வந்து சொல்லுவாங்க. ஓகே, ஆஸ்பிரின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பெயின் கில்லர். நமக்கு வந்து இது ஃபீவர்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு வந்து மோர் யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். அதுவும் என்ன பார்த்தீங்கன்னா ஹார்ட் பேஷண்ட்லாம் அந்த ஆஸ்பிரின் வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னுமே ஹாஸ்பிட்டல் வந்து நமக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு பெயின் கில்லர் ஃபீவரை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் பேஷண்ட்டுக்கு வந்து நமக்கு வந்து அந்த பெயின் வந்து தெரியாமல் இருக்கிறதுக்கு. அப்புறம் வந்து பிளட் கிளாட்டிங் வந்து நமக்கு வந்து பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி ஆஸ்பிரின் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோர் இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட். அப்போ அந்த ஆஸ்பிரினை பேஸ் பண்ணி நமக்கு வந்து ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? ஃபீனால் டு ஆஸ்பிரின் வந்து கேட்டிருந்தாங்கன்னா த்ரூ கோல்ஃப் ரியாக்ஷன் மூலமா நம்ம வந்து பண்ண முடியும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரியாக்ஷன் வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ரியாக்ஷனாக வந்து இருக்குது. அப்போ ரீமர் ரியாக்ஷன் நமக்கு வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ரியாக்ஷன் தான். ஏன்னா நான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் மெக்கானிசம் வந்து இருக்குது. நான் எப்பவுமே ரியாக்ஷன் மெக்கானிசம் வந்து நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஒரு சில ரியாக்ஷனுக்கு மெக்கானிசம் நீங்க வந்து தெரிஞ்சே ஆகணும். பட் ரீமர் ரியாக்ஷனுக்கோ கோல்ஃப் ரியாக்ஷனுக்கோ நீங்க மெக்கானிசம் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. ஏன்னா நீங்க வந்து நிறைய லேர்ன் பண்ணி நீங்க வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. ஓகேவா? நீங்க வந்து ரியாக்ஷன் மெக்கானிசம் பண்ணிக்க வேண்டிய தேவை கிடையாது. ஆனா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது இந்த ரீமர் ரியாக்ஷன் வந்து நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார்பின் வந்து ஒரு இன்டர்மீடியேட் வந்து ஃபார்ம் ஆகும். அதாவது கார்பன் 2 லோன் பெர் எலக்ட்ரான் இங்க நமக்கு வந்து Cl வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா டைக்ளோரோ கார்பின் வந்து நமக்கு வந்து சொல்லுவாங்க. கார்பின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் இன்டர்மீடியேட். இப்போ நம்ம கார்பனை பேஸ் பண்ணி நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? ரேடிக்கல் வந்து ஃபார்ம் ஆகும். கார்பன் வந்து கேட்டைன் வந்து ஃபார்ம் ஆகும். கார்பன் வந்து ஆனைன் வந்து ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி கார்பின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்மீடியேட். அப்போ இந்த ரீமர் ரியாக்ஷன்ல மட்டும்தான் நமக்கு கிரேட் 11 அண்ட் 12ல ரீமர் ரியாக்ஷன்ல மட்டும்தான் இந்த கார்பின் இன்டர்மீடியேட் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ வந்து MCQ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து நம்ம வந்து கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ வாட் இஸ் த கார்பன் இன்டர்மீடியேட்
participate in this reaction போட்டு கார்பன் ரேடிக்கல், கார்பன் கேட்டையான், கார்பன் ஆனையான் அண்ட் கார்பின் வந்து கேட்டாங்கன்னா கார்பின்றதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். அப்போ அதோட இன்டர்மீடியட் மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுங்க. டீடைல்டு மெக்கானிசம் வந்து உங்களுக்கு வந்து தேவை கிடையாது. இல்லை சார் நான் எல்லாமே படிச்சிட்டேன், இதுக்கப்புறம் எனக்கு வந்து படிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்றவங்க மட்டும் நம்ம என்ன பண்ணலாம்னா மெக்கானிசம் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம். நான் அவங்களுக்காக இந்த மெக்கானிசம் வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் வந்து கிடையாது. எனக்கு இதுக்கப்புறம் படிக்க எதுவுமே தேவையில்லை. ஏன்னா இந்த ரியாக்ஷன் வந்து மெக்கானிசம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து கிடையாது. உங்களுக்கு போர்டு எக்ஸாம்லையும் கேட்க மாட்டாங்க, ப்ளஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லையும் மெக்கானிசம் வந்து கேட்க மாட்டாங்க. பட் எனக்கு எல்லாம் படித்து முடிச்சிட்டேன் சார், எனக்கு இதுக்கப்புறம் படிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்றது மட்டும் இந்த மெக்கானிசத்தை லேர்ன் பண்ணிக்கங்க. மற்றவங்க லேர்ன் பண்ணாதீங்க. இதில் வந்து எந்த ஒரு யூஸுமே கிடையாது. ஓகேவா? அப்போ நமக்கு இங்கே என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, மெக்கானிசம் எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நமக்கு வந்து ஃபீனால் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அந்த ஃபீனால் வந்து பார்த்தீங்கன்னா NaOH இன் தி பிரசன்ஸ் ஆஃப் த பேஸில் நமக்கு வந்து ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னா இந்த H ப்ளஸும் OHும் சேர்ந்து நமக்கு வாட்டர் மாலிகுல் நமக்கு வந்து வெளில வந்துடும். அப்போ நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அப்போ ஒரு ஃபீனாக்சைடு அயன் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். O- வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ரீமர் ரியாக்ஷனில் குளோரோஃபார்ம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணோம் இல்லையா? அப்போ குளோரோஃபார்ம் நம்ம எப்படி எழுதிக்கலாம், இங்கே ஒரு குளோரின், இங்கே ஒரு குளோரின், இங்கே ஒரு குளோரின், இங்கே ஒரு ஹைட்ரஜன் வந்து நமக்கு வந்து இருக்கும். இதுவும் நமக்கு என்ன பண்ணால் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் த பேஸ். அப்போ இன் தி பிரசன்ஸ் ஆஃப் பேஸில் நமக்கு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த H+ வந்து நமக்கு வந்து வெளியில் வந்து எடுத்துக்கும். ஓகே, அப்போ வெளியில் எடுக்கும்போது இது எலக்ட்ரான்ஸ் இந்த கார்பனுக்கு கொடுத்துட்டு அந்த OH- கூட போய் நமக்கு வந்து அட்டாச் ஆகிடும். அப்போ நமக்கு கார்பன் என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு Cl, இங்கே ஒரு Cl, இங்கே ஒரு Cl, இங்கே வந்து மைனஸ் அயன் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். உடனே என்ன ஆகும், குளோரினுக்கு வந்து எலக்ட்ரானிட்டி அதிகமாக இருக்கும் இல்லையா? அப்போ இந்த மைனஸ் எடுத்துட்டு குளோரின் என்ன ஆகிடும், Cl- வந்து வெளில போயிடும். அப்போ கார்பன் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இங்கே குளோரின் வந்து இருக்குது, இங்கே குளோரின் வந்து இருக்குது. கார்பன் சுற்றி எப்பவுமே 4 எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும் இல்லையா? அந்த 4 எலக்ட்ரான்ஸில் 2 மட்டும் தான் கோவலன்ட் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆயிருக்குது. 2 பாண்ட் வந்து நமக்கு வந்து ஃப்ரீயாக வந்து இருக்கும். ப்ளஸ் Cl- வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். இஸ் இட் கரெக்ட்? அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் அயன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்பின் அயன் வந்து நமக்கு வந்து அட்டாக் பண்ணும். அப்போ அட்டாக் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன ப்ராடக்ட் வந்து கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு வந்து O- வந்து இருக்கும். இது வந்து O- இருக்குது, இங்கே டபுள் பாண்டாக இருக்குது, இங்கே பாண்டாக இருக்குது. இங்கே நமக்கு என்ன கிடைக்கும்னா கார்பன், இது வந்து குளோரின் அண்ட் குளோரின் வந்து நமக்கு வந்து ரியாக்ட் ஆகும். இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது எப்படி நமக்கு வந்து அட்டாக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் வந்து நமக்கு வந்து அட்டாக் பண்ணாது. இந்த O- வந்து நமக்கு வந்து இங்கே வெளியில் வரும். அப்போ இந்த எலக்ட்ரான்ஸ் தான் நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு வந்து அட்டாக் பண்ணும். அப்போ தான் நமக்கு வந்து ஆர்த்தோ பொசிஷன் வந்து நமக்கு வந்து பாண்டு ஃபார்ம் ஆகும். அப்போ நமக்கு என்ன இங்கே நமக்கு வந்து டபுள் பாண்ட் வந்து நமக்கு வந்து கிடைச்சிடும். இங்கே டபுள் பாண்டு கிடைச்சிடும். இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு ஹைட்ரஜன் வந்து நமக்கு வந்து இருக்குது. இந்த ஹைட்ரஜன் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரான்ஸை இங்கே கொடுத்துட்டு இந்த மைனஸை மறுபடியும் என்ன பண்ணால் மேலே வந்து நமக்கு வந்து தள்ளிடும். அப்போ நமக்கு என்ன ஆகும், இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு எப்படி மாறும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜன் என்ன பண்ணும், அதோட எலக்ட்ரான்ஸ் இங்கே கொடுத்துட்டு இந்த கார்பன் மேலே தான் போயிட்டு நமக்கு வந்து அட்டாச் ஆகும். ஏன்னா இங்கே கார்பன் மேலே வந்து நமக்கு வந்து மைனஸ் சார்ஜ் வந்து நமக்கு வந்து இருக்கும். இந்த எலக்ட்ரான் வந்து கார்பன் மேலே வந்து நமக்கு வந்து அட்டாக் பண்ணதுனால அப்போ நமக்கு என்ன O- வந்து மாறிடும். இங்கே டபுள் பாண்ட் வந்து இருக்கும், இங்கே டபுள் பாண்ட் வந்து இருக்கும், இங்கே டபுள் பாண்ட் வந்து இருக்கும். இந்த கார்பன் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு குளோரின், இங்கே ஒரு குளோரின், இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு ஹைட்ரஜன் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிடும். இந்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா நிறைய புரிஞ்சுக்கிறது வந்து காம்ப்ளிகேட்டடாக வந்து இருக்கும். ரீமர் ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அதுதான் மறுபடியும் நான் சொல்கிறேன், இதுக்கு நீங்கள் ரொம்ப டைமை ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வந்து டைம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த அபோவ் 95% மேலே எடுக்கிறவங்க மட்டும் இந்த ரீமர் ரியாக்ஷனையும் வந்து லேர்ன் பண்ணிங்க. ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா இந்த O- வந்து நமக்கு வந்து இங்கே நமக்கு வெளில வரும்போது இது நமக்கு வந்து இங்கே போகும். அப்போ ஒரு குளோரின் மைனஸ் அயன் வந்து நமக்கு வந்து வெளியில் போயிடும். அப்போ நமக்கு வந்து எப்படி ஃபார்ம் ஆகும், இந்த பாண்ட் வந்து டபுள் பாண்ட் O வந்து மாறும். இங்கே நமக்கு என்னன்னா இங்கே டபுள் பாண்ட் C வந்து கிடைக்கும். இந்த குளோரின் வந்து நமக்கு வந்து வெளில போயிடும். இங்கே ஒரு குளோரின், இங்கே நமக்கு வந்து ஒரு ஹைட்ரஜன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு இன் தி பிரசன்ஸ் ஆஃப் த பேஸ். அப்போ அந்த OH- அயன் வந்து எங்கே அட்டாக் பண்ணால் இந்த கார்பனை போயிட்டு நமக்கு வந்து அட்டாக் பண்ணும். இந்த கார்பன் அட்டாக் பண்ணும்போது இந்த குளோரின் வந்து நமக்கு வந்து வெளில போயிடும். அப்போ இந்த ஸ்ட்ரக்சர் நமக்கு எப்படி மாறும்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டபுள் பாண்ட் வந்து O வந்து இருக்கு இல்லையா, அங்கே டபுள் பாண்ட் O வந்து நமக்கு வந்து அப்படியே இருக்கட்டும். இங்கே இருக்குது டபுள் பாண்ட் வந்து இருக்குது. இங்கே நமக்கு என்ன ஒரு OH வந்து இருக்கும், இங்கே நமக்கு வந்து என்ன ஹைட்ரஜன் வந்து இருக்கும். ஸோ இங்கே ரிமைனிங் பாண்ட் வந்து நமக்கு வந்து அப்படியே இருக்கும். ஸோ இந்த மாலிக் வந்து இப்படி இருக்கும். இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஈனால். ஒரு டபுள் பாண்டும் ஒரு OH இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாலிக் வந்து நமக்கு வந்து ஸ்டேபிளாக வந்து நமக்கு வந்து இருக்காது. இஸ் இட் கரெக்ட்? அப்போ நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாண்ட் வந்து இந்த இதுலேருந்து கொடுத்துரும். அப்போ நமக்கு இந்த பாண்ட் வந்து இங்கே போயிடும். இது மறுபடியும் நமக்கு என்னன்னா இங்கே வந்து நமக்கு வந்து போயிடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாண்ட் வந்து மறுபடியும் நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு, இங்கே பாண்ட் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. இங்கே C டபுள் பாண்ட் OH வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிடும். இங்கே நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா O- வந்து ஃபார்ம் ஆகிடும். அப்புறம் தென் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு H+ கூட நமக்கு ரியாக்ட் பண்ணும்போது ஹைட்ரலைஸ் பண்ணும்போது நமக்கு வந்து சாலிசிலிக் ஆல்டிஹைட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதான் நமக்கு வந்து இதோட மெக்கானிசம். இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான் இருக்கும். பட் நல்லா புரிஞ்சவங்க மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டைம்ஸ் உங்களுக்கு கேட்டால் மட்டும்தான் ஒரு கிளியர் ஐடியா வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் த மெக்கானிசம் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரீமர் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், கோல்ஃப்
ரியாக்ஷன். கோல்ஃப் ரியாக்ஷன் நமக்கு வந்து என்ன மெக்கானிசம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, அப்போ அதே மாதிரி தான் ஃபீனால். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஃபீனால் வந்து எடுத்துக்கிறோம். ஃபீனால் வந்து இன் தி பிரசன்ஸ் ஆஃப் த பேஸ், இன் தி பிரசன்ஸ் ஆஃப் பேஸ் வந்து நமக்கு வந்து ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இந்த ஹைட்ரஜன் இந்த OH சேர்ந்து நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா O- வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிடும். இது நமக்கு என்ன O- வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். நிறைய பேர் இந்த Na+ இது கூட வந்து அட்டாச் பண்ணுவாங்க. அதை அட்டாச் பண்ண அவசியம் கிடையாது. அட்டாச் பண்ணாம கூட இருக்கலாம். கார்பன் டை ஆக்சைடு வந்து நமக்கு எப்படி இருக்கும், C+O இல்லையா? இங்க நமக்கு என்ன ஆக்சிஜனுக்கு வந்து எலக்ட்ரானிட்டி வந்து அதிகமா இருக்கிறதுனால இங்க ஆக்சிஜன் வந்து எலக்ட்ரான் வந்து ஆக்சிஜன் பக்கம் வந்து போயிடும். அப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்கன்னா, கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து O- வந்து ஃபார்ம் ஆகும். இங்க கார்பன் பிளஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ இங்க நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது, இன்டர்மீடியட் வந்து பார்த்தீங்கன்னா கார்போ கேட்டைன் வந்து ஃபார்ம் ஆகுது. ப்ரீவியஸ் கேஸ்ல கார்பீன் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆச்சு. இந்த கேஸ்ல நமக்கு வந்து கார்போகேட்டைன் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த எலக்ட்ரான்ஸ் இங்க வரும்போது இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இங்க வரும். அப்ப இங்க மைனஸ் சார்ஜ் இருக்கும்போது இந்த பிளஸ் சார்ஜ் போய் நமக்கு வந்து அட்டாக் பண்ணும். அப்ப நமக்கு இங்க என்ன ஃபார்ம் ஆகும்னு பாத்தீங்கன்னா, இங்க நமக்கு வந்து டபுள் பாண்ட் O வந்து நமக்கு வந்து இருக்கும். அப்ப இங்க ஒரு பாண்ட் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணா, இந்த கார்பன் வந்து இங்க அட்டாச் ஆயிடுச்சு. இங்க C+O வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். இங்க O- வந்து இருக்கும். தென் வாட்ல எப்ப நீங்க வந்து இந்த H+ வந்து நீங்க வந்து அட்டாச் பண்ணும்போது அந்த H+ அட்டாச் ஆயிட்டு இந்த பாண்ட் வந்து நமக்கு வந்து இங்க வந்துட்டு இது நம்ம மறுபடியும் என்ன O- வந்து நமக்கு வந்து போயிடும். ஓகே, இந்த H+ வந்து நமக்கு அந்த அட்டாக் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து பாண்ட் வந்து நமக்கு வந்து வந்துரும். இது நமக்கு மறுபடியும் வந்து O-, இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு வந்து இது ஆக்சிஜன் மேலேயே வந்து நமக்கு வந்து போயிடும். ஆக்சிஜன் மேலேயே நமக்கு வந்து போயிடும். அப்போ இந்த இது என்ன நமக்கு வந்து COOH வந்து நமக்கு வந்து மாறிடும். ஆசிடா வந்து நமக்கு வந்து மாறிடும். மறுபடியும் நம்ம வந்து H+ கூட நம்ம ரியாக்ட் பண்ணும்போது மறுபடியும் ஒரு H+ ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், இது வந்து ஃபீனால தான் நமக்கு வந்து மாறிடும். இங்க நமக்கு வந்து சாலிசிலிக் ஆசிட் வந்து கிடைக்கும். இதான் நமக்கு வந்து மெக்கானிசம். ஓகே, கோல்ஃப் மெக்கானிசம் கூட நமக்கு வந்து ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். பட் ரீமர் டிமர் மெக்கானிசம் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால நீங்க அதை லேர்ன் பண்றதுக்கு நீங்க வந்து ரொம்ப டைம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் வந்து தெரிஞ்சுக்குங்க, அவ்வளவுதான்.